அண்ணே நீங்களே லெட்டர் போட்டு வர சொல்லிட்டு இப்ப திட்டுற மாதிரி நடிக்கிறீங்களா? அருமையான நடிப்புனே, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நீ அவங்களுக்கு சொல்லி கொடு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வேடிக்கை பாக்குறியா? பாப்பா அந்த பூ எடு. இல்லம்மா அது அழகா இருக்கு. எடு. கீழே போடு. போடு. இங்க பூக்கிறது, காய்க்கிறது, வளர்க்கறது நான் பாக்குறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ സ്വന്തം രജനി സാറിന്റെ പടയപ്പ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ നമ്മളെ കഴിഞ്ഞ സീൻ വരെ ആ ഒരു പാട്ട് വരെയാണ് റിയാക്ഷൻ ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നത്. അതായത് ഇൻട്രോ സീനും കഴിഞ്ഞു, ഇൻട്രോ സോങ്ങും കഴിഞ്ഞു അല്ലെ? ആ ഒരു പണ്ടത്തെ ഫോർമാറ്റ് ശരിക്കും ഞാൻ കണ്ടിരിക്കുന്ന രജനി സാർ എന്ന് പറയുന്ന പുതിയ ഫോർമാറ്റിലുള്ള സംഭവങ്ങളാണ് കണ്ടിരിക്കുന്നത്. പക്ഷെ പഴയതിനകത്ത് ആ ഒരു സ്വാഗും കാര്യങ്ങളൊക്കെ കുറച്ചുകൂടി ക്ലിയർ ആയിട്ട് നമുക്ക് കാണാൻ പറ്റും. നമ്മള് രജനി സാറിന്റെ പഴയ മൂവി കണ്ടേക്കുന്നത് നമ്മള് തളപതിയായിരുന്നു. അപ്പൊ അതിന്റെ അകത്ത് കുറച്ചുകൂടി റിയലിസ്റ്റിക് ആണ്. കാരണം അത് മണിരത്നം സാറിന്റെ പടയതുകൊണ്ട് കുറച്ചും കൂടി അതിൽ തുടങ്ങിയത് തന്നെ ഭയങ്കര ക്ലാസി ആയിട്ടുള്ള ഒരു ഇടിയൊക്കെ ആയിട്ടാണ് തുടങ്ങിയേക്കണത്. അതിന്റെ അകത്ത് ഭയങ്കര നാടൻ ആ ഒരു സംഭവമാണ്. പക്ഷെ ഇത് പക്ക പെട്ടെന്ന് പോകുന്ന ഒരു സംഭവം അല്ലേ? എല്ലാരും ഫസ്റ്റ് സീൻ തന്നെ എല്ലാരും കാണിച്ചു. അപ്പൊ എന്താ നെക്സ്റ്റ് സീൻ വരാൻ പോകുന്നത്? അപ്പൊ ഏകദേശം ശിവാജി ഗണേശൻ സർ അദ്ദേഹത്തിന്റെ അച്ഛനായിട്ടാണ് ഉള്ളത്. അതാണ് നമുക്ക് മനസ്സിലായി കണ്ടപ്പോ നമുക്ക് നോക്കാം എന്താ അടുത്ത സീൻ. റെഡി? ஓ படையப்பா என்னப்பா உங்க அப்பா படையப்பா என்ன தப்பு படையப்பா இப்படி திட்டிட்டு இப்ப யார கேட்டுக்கிட்டு செய்யற வேலையை விட்டுவிட்டு பட்டத்துல நீங்க வந்தாட்கள் வேலை கலெக்டர் வேலை ராத்திரி வேலை மெக்கானிக் ஷாப்ல கஷ்டப்படுற வேலை என்ன படையப்பா எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சது? பிகாம் படிச்ச இன்ஜினியர்ல நியாயமா கான்ட்ராக்ட் இடத்துல வேலை செய்யணும். அது பிகாம் இல்ல பிஇ இன்ஜினியரிங். அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சுட்டு நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு அந்த வேலைக்கு போகணுமா? ஏப்பா என் புள்ள சம்பாரிச்சு கொண்டது கொத்தனோட கால் மேல கால் போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறேன் நானு. அந்த பையன் இந்த ஊர்ல இருந்தா சும்மா இருக்கானா? கண்ட காலி பயல்களோட ஊர் சுத்தம் எல்லாத்தையும் வம்பெடுத்துட்டு வர்றான். அடிக்கடி கேட்கல மாட்டேங்கிறான். அதுக்காக தான் அவனை மெட்ராஸ் காமிச்சேன். இவ்வளவு கட்டமான வேலையில் ஏன் சேர்த்து விட்டேன்? நாம கொடுக்கறது எதுவா இருந்தாலும் அதை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும். அதுக்கு அவன் கட்டப்பட்டாதான் அதோட அருமை தெரியும். அதுக்காக தான் அப்படி எனக்கு தான் பிறந்திருக்கானுங்க. என்ன வேலை செஞ்சு கழிக்கிறானுங்க? நீங்க மட்டும் உடச்சு கிழிக்கிறீங்களா? நான் கேட்கறேன். ஏதாவது பதில் சொல்றானா பாரு. பெரியவங்க பேசும்போது பதில் பேசினா அது மரியாதை இல்ல இல்லையா சித்தப்பா? கரெக்ட். நீ யாருன்னு சொன்னா? டேய் இத பாரு. ஐயோ இப்ப என்ன சமாச்சாரமா திட்றீங்க? அண்ணா லீவ் போட்டு தான வந்திருக்கு. மறுபடியும் வேலைக்கு அவன் லீவ் போட்டு வந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? அது வந்து என் நிச்சயதார்த்தத்துக்கு வர சொல்லி நான் தான் லெட்டர் போட்டேன். நானே பார்த்த அண்ணன் மேல விட பாசத்தை கொட்டுறியேன்னு. அந்த அளவுக்கு இந்த வீட்ல உனக்கு யார் தைரியம்? ஆமா. ஓ அது வந்து அம்மா தான் லெட்டர் போட சொன்னாங்க. எனக்கு ரத்த கொதிப்பு மாத்திரை கொண்டு வந்திருக்கேன். அது பாலே மாத்திரை சாப்பிடுங்க. எக்ஸ்பிரஷன் கழுத என்னங்க என்னையும் பிள்ளைய ஏங்க இப்படி கோச்சிக்கிறீங்க? அவரு சொன்னதுனால தானங்க நாங்க லெட்டர் எழுதணும். அவரு சொல்லாம இந்த வீட்டுல எந்த வேலையும் நடக்காதுங்களே. அவரா? யாரவன்? ஐயோ மரியாதை இல்லாம பேசாதீங்க. அவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஓ அவரு பாத்துட்டு இருக்க. சரி சரி நான் தான் லெட்டர் போட சொன்னேன். எதுக்காக? வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, நம்ம பையன் வந்துட்டு வேண்டுதான். எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைக்க சொன்னாங்களா? ஏற்கனவே ஒரு பையன் குதிப்பா. அப்பாதான் செல்லம் கொடுக்கலாம்னு தெரிஞ்சா போதுமே. அண்ணே நீங்களே லெட்டர் போட்டு வர சொல்லிட்டு இப்ப திட்டுற மாதிரி நடிக்கிறீங்களா? அருமையான நடிப்புனே, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்க. நீ அவங்களுக்கு சொல்லி கொடு. எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வேடிக்கை பாக்குறியா? பாப்பா ഓ അദ്ദേഹം തന്നെയാണ് പറഞ്ഞത്. ஒழுங்கா சாப்பிடுறியா? சாப்பிடு. இல்ல ஊர் சுத்துறியா? இல்லப்பா. அது பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல, அப்படின்னு போல தோணுச்சு. அதனால தான் நான் லெட்டர் எழுத சொன்னேன். நிச்சயம் முடிஞ்ச உடனே ஒன்னும் வேலைக்கு போக வேணாம். சரி. ஒரு மாசம் கழிச்சே போலாம், பரவாயில்ல. சரி சரி.
அது நீ ஸ்டைலா அப்படி செல்யூட் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஐயோ உங்க ஸ்டைல ஐயோ சல்யூட். ஓ யார் யார் அவன்? நம்ம ഓ சின்னராஜு துண்டு எடுத்துட்டு வா. നമ്മളടുത്ത് പറഞ്ഞ പോലെ ரெடிக்கா இந்தாங்க புட்டிக்கா. ஐயோ எது கடிச்சிக்கா? நான் துட்டு தானே கொடுத்தா, பின்ன துட்டு துட்டா வெட்டியா கொடுத்தா. ஏண்டா நான் அந்த கட்சி விட்டு வந்து ஒரு வாரம் ஆகுதுல்ல. ஒரு வாரம் ஆயி போச்சா? ஏங்க இதெல்லாம் என்கிட்ட தான் முதல்ல சொல்லணுமாக்க? போடா போய் பச்சை துண்டு எடுத்துட்டு வா. நாட்டுல கலர்களை விட்ட கட்சி கொட்டி தான் நிறைய ஆயி போச்சு. நேரத்துல வந்து சாப்பிடுங்க. சாப்பிடலாம், பொண்ணு வரட்டும். நான் வேணா கூட்டு வரட்டுமா? தொந்தரவு பண்ணாத, அவளே வருவா. நீலமரி இன்னும் வந்துடுவாப்பா, நீ உட்கார்ந்து சாப்பிடு. ஓ இப்படி எல்லாரும் ஒரே அடியா அவளுக்கு செல்லம் கொடுத்துட்டு இருந்தா எப்படிங்க? அவ பிறந்ததுக்கு அப்புறம் தாண்டி வந்து செல்வாக்கு. ഇവിടുന്ന് നാസർ കാണിക്കുന്ന നോക്കി പൊളിറ്റീഷ്യൻ ആണോ? അതാണ് ഇങ്ങനെയൊക്കെ കാണിക്കുന്നത്. கட்சி மீட்டிங் இருக்கு, அதுக்கு தயாராயிட்டு இருக்கேன். ആ പ്രാക്ടീസ്. பொண்ணான பாதங்கள் மறந்துடாத. கரெக்ட்பா. உங்கள் பொன்னான பாதங்கள். ആ ആ அதான பார்த்தேன். எங்க நீதான் ஆடுறியோன்னு ஆவலா வந்தோம். டேப் ரெக்கார்ட் ஆடுதா? சரி சரி. ஏப்பா தங்கச்சி 5 வருஷம் வெளிநாட்டுல படிச்சுட்டு வந்திருக்கு. இன்னுமா நம்ம நாட்டு இது ஆடும்? டிஸ்கோ ராப்னு எவ்வளவு வந்துருச்சு இல்லம்மா? பச்சை துண்டுக்கா. என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? அது நல்ல ஒரு 6 அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு. ஷோ, பாம்புன்னு சொன்னதுக்கே நீங்க இப்படி பயப்படுறீங்களே. அவ்வளோ பெரிய பாம்பை புத்துக்குள்ளேயே கைய விட்டு எடுத்து அதுக்கு முத்தம் கூட கொடுத்தான்னா அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கணும். பேரு படையப்பாவா. அட 6 படையப்படா. அவனே சொல்லிட்டு இருக்க. அவன் 6 வயசுல 6 அடி நில பாம்பு பிடிச்சவனாச்சே. என் தங்கச்சி மகம்மா. ஏடி சொல்லியாத? ഓ ஒரு பையன் தான்மா. ഓ சின்ன வயசுல அவன் கூட தானே விளையாடிட்டு இருப்பேன், மறந்துட்டியா? ஆமா, படையப்பா படிச்சவனா? என்னம்மா அப்படி சொல்லிவிட்ட? இந்த ஊர்லயே உன் அளவுக்கு படிச்ச பையன் அவன் ஒருத்தன் தான் இருக்கான். மகா புத்திசாலி. ஏதோ பேசுற மாதிரி இருக்கும், ஆனா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கும். ஓவர் சுறுசுறுப்பு, ரொம்ப நல்லவன். പയ്യനാണ് ആ ശരിക്കും. നല്ലോണം പഠിച്ചു ഓൾറെഡി അവിടെ പറഞ്ഞില്ലേ? ആ ആ அந்த பூ எடு. இல்லம்மா, அது அழகா இருக்கு. எடு. கீழே போடு. போடு. ടെറർ. இங்க பூக்கிறது, காய்க்கிறது, வளர்க்கறது நான் பாக்குறது எல்லாமே எனக்கு தான் சொந்தம். அதுக்கு மேல மத்தவங்க ஆசை வச்சாங்க, ഓ இப்படிதான் அழிச்சிடுவேன். போய் காஃபி கொண்டா. ഓ ഇവിടത്തെയാണോ വേലക്കാരി എന്ന് പറഞ്ഞത്? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லம்மா, இப்ப நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. ஒரு காலத்துல இருந்துச்சு. வீடு, தோட்டம், துறவு எல்லாம் ഓ இருந்துச்சு. ஆனா இப்ப நல்லா வாழ்ந்து குடும்பங்கிற பேர் மட்டும்தான் நமக்கு இருக்கு. பழச நினைச்சு பெருசா ஆசைப்பட்டுறாத. நாமெல்லாம் பூவுக்கு தண்ணி மட்டும் தான் ஊத்துறோம். ഓ தலையில வச்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஓ, காஃபி கொண்டு போய் கொடு. ഓ நில்லுமா, திரும்ப. ഓ അവിടുത്തെ അമ്മ. ആ போம்மா. അതായത് ഒരേ സമയം കൊറേ കാണിച്ചല്ലേ, നെഗറ്റീവും പോസിറ്റീവും. ക്യാരക്ടേഴ്സ് കാണിച്ചോളെ. മറ്റേ പാട്ടിന്റെ ആണല്ലോ ബീജം വന്നോണ്ടിരിക്കുന്നത്. അത് ഇവിടത്തെ തന്നെയാണോ? ഇതിനകത്തന്നെ തോന്നുന്നത്. പിന്നെ അതല്ലേ മ്യൂസിക് അടിക്കുന്നേ. കേരള സാറാണ് പറയാൻ പറ്റില്ല. അതുകൊണ്ട് കേട്ടാ. ഓ ഇവിടെയാണ് കോമ്പിനേഷൻ വരാൻ പോകുന്നത്. இவ்வளவு நேரமா ஒரு பொண்ணு நினைச்சா வாக்கியா? இல்ல உன்ன நினைச்சா வாசிக்க முடியும். யார்ப்பா அந்த பொண்ணு? அதான் நான் கேக்குறேன். இல்ல எந்த பொண்ணை கேக்குறேன்னு. நான் ஊருக்கு வந்த உடனே பாம்பு பிடிக்கும் போது இருந்தாலே அந்த பொண்ணு. டேய் மாமா பொண்ணுடா. ஏன் மாமா பொண்ணா? உனக்கு யாரா மாமன் பொண்ணுக்கு? ഇവരും ഡ്രസ്സാണ് അവിടെ ഉള്ളത്. மாமா பொண்ணு. என் மாமன் பொண்ணா அது? ஆனா ஆமாப்பா, அந்த பொண்ணு ஃபாரின்ல போய் படிச்சிட்டு வந்தாலும் படிச்சிட்டு வந்தது. ഓ என்ன திமிரு, என்ன பந்தா, என்ன ஸ்டைலு. ஃபாரின்ல படிச்ச பொண்ணு மாதிரி தெரியலையே. என்ன தெரியலங்கற?
கார்ல வந்து அப்படியே ரெக்கையை தூக்கிட்டு இறங்கும் போதே தெரியலையா? அந்த பொண்ணு பிளைன்ல வந்துச்சுப்பா, அந்த காரு கப்பல்ல வந்துச்சு. தரையில ரெண்டும் சேர்ந்து போடுற ஆட்டம் இருக்குதே யப்பா. அப்பா குண்டப்பா, நான் சொல்றது அந்த பொண்ணு இல்லப்பா, அது பிரச்சோதகப்பா. நான் சொல்றது சாத்விகப்பா. என்ன சாச்சகம் பச்சாச்சங்கிற? சாச்சகம் சாச்சகம் இல்ல, இது சம்ஸ்கிருதம், தேவலிபி. சரியா உச்சரிக்கணும். அழகேஷன, பெண்கள்ல 3 விதம்: சாத்விகம், பிரச்சோதகம், பயானகம். ஐயோ ஒண்ணு புரியல. இதுக்குதான் யாரை மெட்ராஸ் அனுப்ப கூடாதுன்னு புரியல. இப்போ ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்த உடனே அந்த பொண்ணை அப்படியே 2 கை எடுத்து கும்பிடணும்னு தோணுது இல்ல, அது சாத்விகம். அதே ஒரு பொண்ணை பார்த்தா பார்த்த உடனே இது புரியுது, அது பிரச்சோதகம். அதே ஒரு பொண்ணை பார்த்த உடனே பயம் வரும் இல்ல, அது வந்து பயானகம். சரி படையப்பா, நீ பார்த்தேன்னு சொன்ன ஒரு பொண்ணு அது சாத்விகமா, பிரச்சோதகமா, பயானகமா? சாத்விகம். ஓ நான் பாம்பை காப்பாத்துற உடனே 2 கை எடுத்து கும்பிட்டு நன்றின்னு சொல்லிச்சே, அந்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து என் மனசு எங்கேயே இல்ல, எப்போ அந்த பொண்ணு ஞாபகம் தான். சாத்துக்குடியா? சாம்பார் சாதம். சாத்விகமா? அது என்னது? ഓ അതെവിടെ ആ സമയത്ത് അന്വേഷിക്കുന്നു. ഓ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ഇടാൻ അതെവിടെ ഇവരുടെ ഗ്യാങ് ആയിട്ട് എപ്പോഴും കൂടെ ഉണ്ട്. അതാണ് അച്ഛൻ അച്ഛൻ പറഞ്ഞത്. പറഞ്ഞ എല്ലാവരുടെയും കൂടെ നടക്കുന്നു ഫുൾ ടൈം. ഈ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ ആണല്ലോ കൂടുതൽ ഉപയോഗിക്കണേ. അപ്പൊ എനിക്കൊന്ന് ഈ സിനിമയിൽ തന്നെയാണോ ഈ കേട്ടോ. ക്ലാഷ് ആയിട്ടാ വരാൻ പോകുന്നത്. ആ. കാരണം അവിടെ രമ്യ കൃഷ്ണൻ ഇഷ്ടാണ്. ഓൾറെഡി കാണിച്ചില്ലേ? ഉം.